கர்த்தர் ஒரு நாளும் வீணாக்கவே மாட்டார். நம்ம நம்பிக்கை என்ன? அதிகமாய் நாம் பெருகிக் கொண்டே இருக்கணும். அதிகமாய் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். அதிகமாய் நாம் வளர்ந்து கொண்டே இருக்கணும். இது நம்முடைய ஆசை, நம்முடைய விருப்பம், நம்முடைய நம்பிக்கை. நம்மளை தேவன் அதிகமாக நம்மளை பெருக பண்ணுவார். நம்மளை அதிகமாக ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார் என்று நாம் தேவன் மேல் வச்சிருக்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை தேவன் நிச்சயமாகவே நாம் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு நம்மளை தேவன் என்ன செய்வார்னா நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளை பெருக பண்ணுவார். அதிகமாக நம்மளை தேவன் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பார். அதிகமாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். அதிகமாக நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். அந்த காலில் நமக்கு சொல்கிறது, அதிகமாக என்ன வைத்திருப்பேன், உன்னை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்போ அதிகமான ஆசீர்வாதத்தை எனக்கு தேவன் யாருக்கு தராருன்னா, அவரை நம்புகிறவருடைய நம்பிக்கை ஒரு நாளும் என்ன செய்யாதுன்னா வீண் போகாது. நம்புகிறவருடைய நம்பிக்கை என்ன நம்பிக்கை? அவர் சொல்கிற வார்த்தைகள் மேலே நம்பிக்கை வைக்கிறவங்க என்ன நம்புகிறாங்களோ அதை தேவன் நிறைவேற்றுவார். வெறுமனிய நம்பிக்கையை மாத்திரம் வச்சுட்டு கர்த்தரை ஆஸ்வதிப்பார் என்று வெறுமனிய நம்பிக்கையை மாத்திரம் வச்சுட்டு கர்த்தரை ஆஸ்வதிப்பார் அப்படின்னு நினச்சிருந்தா அவருடைய நம்பிக்கை அல்ல, நம்புகிறவருடைய நம்பிக்கையை கர்த்தர் நிறைவேற்றுவார். அந்த நம்பிக்கை என்ன? நம்மளை இன்னும் அதிகமாய் தேவன் ஆசீர்வதிப்பார், இன்னும் அதிகமாய் தேவன் நம்மளை பெருக பண்ணுவார், இன்னும் அதிகமாக நம்மளை தேவன் உயர்த்துவார் என்று நாம் ஆண்டவர் மீது வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை நம்புகிறவர்களாக இருப்போமானால் நிச்சயமாக அந்த நம்பிக்கையை கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். எங்கெல்லாம் ஒரு மனிதனை அதிகமாக ஆசீர்வதிக்கிறாரோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்புகிறவருடைய நம்பிக்கையை தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறன்னா அப்படி நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிச்சோன்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆவது வசனத்தை நாம் பார்த்தோம்னா, கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. எப்போ அப்படின்னா, அந்த நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவே, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். 15ஆம் அதிகாரம் 2, 3, 4, 5 வாசிச்சிங்கன்னா, அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, 3வது வசனம், பின்னும் ஆபிரகாம் எனக்கு அருளவில்லை, என் வீட்டிலே பிறந்திருக்கிற பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பா இருப்பவனே சொல்லி வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகள் என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவனமாயிருக்கும் என்றார். 22ஆம் அதிகாரம் 1, 2 வாசிச்சுட்டு 15லேருந்து வாசிச்சோன்னா, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி,
ஆபிரகாமே என்றார். இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரிய தேசத்துக்கு போய் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். 11ஆம் வசனம், 10, 11, 10வது வசனம். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படி 17வது வசனத்திலிருந்து, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன்னு சொன்ன. இந்த 3 இடத்துலையும் நீங்கள் பார்த்தோம்னா ஒரு சாதாரண ஒரு சின்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சொல்லலை, ஒரு பெரிய பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறனா சொல்லிகிட்டே இருக்கிறார். அதில் சொல்லும்போது 7 விதமான ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறாரு சொல்கிறார். 2வது சொல்லும்போது அதை விட என்ன செய்கிறார், வானத்து நட்சத்திரங்களை பாருன்னு சொல்கிறார். 3வது சொல்லும்போது கடற்கரை மணலத்தனியான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எப்பொழுதெல்லாம் அந்த மனிதர்களை தேவன் அதிகமாய் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார், அதிகமாக ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார்னா அவங்க நம்புகிறவர்களாக இருக்கிறபடினா அவங்க நம்பிக்கையை கர்த்தர் என்ன கொஞ்சம் நிறைவேற்றி கொண்டே வருகிறார். அவர்கள் நம்புகிறவர்கள் இருக்கிறபடினா விளக்கம் புரிஞ்சுக்கோ. நம்புகிறவர்களாக இருக்கிறபடினா அவங்க நம்பிக்கையை கர்த்தர் நைட்டு இருக்கிறார்னா நிறைவேற்றி கொண்டே வருகிறார். அப்போ நம்ம நம்பிக்கையை நிறைவேற்றி நம்மளை அதிகமாய் தேவன் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கணும்னா, அதிகமாய் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டுமானா நாம் நம்புகிறவர்களாக இருக்கணும். அந்த நம்புகிறோடைய நம்பிக்கை தான் கர்த்தர் நிறைவேற்ற விரும்புகிறார். எதை நம்பணும், யார் நம்புகிறோம், எதை நம்ம நம்பணும். இப்போ முதல்ல 12ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொன்னார், நீ காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னா அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கணும். யார் அப்படியே செய்ய முடியும் அப்படின்னா அவர் சொல்கிற வார்த்தை. ஒருவேளை இந்த முதல் முறையை சொல்லும்போது அது நமக்கு செய்வது ரொம்ப எளிது. எது எளிது அப்படின்னா அது முதல் முறையை சொல்லுவது நமக்கு செய்வது நமக்கு ரொம்ப எளிது. நமக்கு செய்வது ரொம்ப எளிது. ஏன்னாக்கா ஒன்று ஆசீர்வதிக்கிறேன் வான்னு கூப்பிடுறதுனால உடனே நம்ம என்ன செய்யலாம், ஓகே அப்படின்னு போகலாம். இது ரொம்ப ஒரு எளிதான காரியம், இது இயல்பான காரியம். என்னை கூட நம்ம கூட்டங்களை வச்சு இந்த கூட்டத்தில் அற்புதம் நடக்குது, உங்களுக்கு பிரச்சனை மாறும், உங்கள் போராட்டம் மாறும், வாங்க அப்படின்னு கூட்டா ஜனங்களை ஓடோடி வருகிறது. அது ஒரு பெரிய விஷயமாக இல்லை. ஆனால் 2வது காரியம், சில ஆண்டுகள் கடந்து ஓடிவிட்டது, சில வருடங்கள் போய்விட்டது. வீட்டில் இருக்கிற எலியேசர் என்ன செய்கிறோம், நாங்கள் எடுத்துக்கிறத நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டார். முடிவெடுத்துட்டு இதை செய் அப்படின் போது கர்த்தர் சொல்ல, நீ செய்ய கூடாது அப்படின்னு சொல்ல, இதை செய்ய நீ கூடாது அப்படின்னு உடனே அந்த வார்த்தை மேலேயும் தேவன் என்ன செய்ய முடியுது, ஆபிரகாம் என்ன செய்ய முடியுதுன்னா நம்பிக்கை வைக்க முடியுது. இங்கே போனால் அவர் நம்பி என்ன செய்ய முடியுது, போக முடியுது. 4ஆம் வசனம் பார்க்குறோம், அவர் அந்தபடியே புறப்பட்டு போனார். 12:4 பார்க்குறோம், அவர் அந்தபடியே புறப்பட்டு போனார் என்று சொல்லி பார்க்குறோம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே எப்போ போக முடியும்னா தேவன் சொல்கிற அந்த வார்த்தைக்கு மேலே நம்பிக்கை வைக்கிற ஒரு மனுஷன்தான் அவர் சொல்கிறத அப்படியே செய்ய முடியும். அவர் சொல்கிறத அப்படியே என்ன செய்ய முடியும். அப்போ அவர் செய்யறத, அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு மேலே இன்றைக்கி நமக்கு என்ன இருக்கணும்னா நம்பிக்கை இருக்கணும். இன்றைக்கி நமக்கு சொல்லப்படுகிற வார்த்தையை நம்ம நம்புகிறோம் என்பது எதன அடிப்படையில் இருக்குது, நமக்கு சொல்கிறபடி நம்ம செய்கிறோமா, நமக்கு சொல்லுகிறபடி நம்ம செய்கிறோமா. இப்போ ஆபிரகாமுக்கு சொன்னார், அவர் அந்தபடியே செஞ்சார். ஏன் செஞ்சார், அந்த வார்த்தைக்கு மேலே அவர் என்ன வச்சார்னா நம்பிக்கை வச்சார். அந்த வார்த்தைக்கு மேலே அவர் நம்பிக்கை வச்சதுனால அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை கர்த்தர் என்ன செய்கிறார்னா நிறைவேற்றி முடிக்கிறார்.
இன்னைக்கு நம்புகிறவருடைய நம்பிக்கையை தான் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஏதோ கர்த்தர் என் நம்பிக்கை வீண் போகாது, என் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனே என் நம்பிக்கையை மாத்திரம் வச்சுட்டு, விசுவாசத்தை மாத்திரம் வச்சுட்டு, அவர் சொல்லுகிற வார்த்தைக்கும் எங்கள் வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லாத, அவர் சொல்கிறது ஒன்றா இருக்குது, நம்ம செய்கிறது ஒன்றா இருக்குது, அவர் சொல்கிறது ஒன்றா இருக்குது, நம்ம செய்கிறது ஒன்றா இருக்குது, அப்படி நம்ம செய்து கொண்டு இருப்போம்னா நிச்சயமாக நம்ம நம்பிக்கை கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய முடியாதுன்னா நிறைவேற்றவே முடியாது. அந்த நம்பிக்கையை செயல்படுத்தவே முடியாது. அந்த நம்பிக்கையை செயல்படுத்தவே முடியாது. அப்படி செய்வாரா அப்படின்னா, லோத்துக்கும் ஆண்டவருக்கு மேலே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. லோத்துக்கும் ஆண்டவருக்கு மேலே ஒரு நம்பிக்கை. என்னது? நிச்சயமாக அந்த சோவார் என்ன செய்கிறேன், நான் கேட்குறேன், இந்த சோவாருக்கு போகும்போது என் குடும்பத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருவார், ஆசீர்வதிச்சிருவார், என் குடும்பத்தை ஆண்டவர் காப்பாற்றிடுவார், என் குடும்பத்தை ஆண்டவர் அழிய விட மாட்டார், எங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையை ஆசீர்வதிச்சிருவார், எங்கள் குணமனைவியை ஆசீர்வதிப்பார், என்ன ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நம்பி தான் அவர் என்ன கேட்குறான், இது வரைக்கும் எனக்கு கிருபை செஞ்சிட்டீங்க, இந்த சோவாருக்கு போகிறதுக்கு என்ன செய்யுங்க, கிருபை செய்யுங்க அப்படின்னு. அவருக்கும் ஆண்டவர் மேலே என்ன இருக்குது, நம்பிக்கை இருக்குது. அவருக்கு ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நாங்கள் சோவாருக்கு போகிறோம். அது வரைக்கும் நீங்கள் அந்த பட்டணத்தை அழிக்கக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது, எங்களை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி அவரும் நம்பி தான் என்ன செய்கிறார், கடந்து போகிறார். ஆனால் அவருடைய நம்பிக்கை கர்த்தர் என்ன செய்யவே முடியலன்னா ஒரு நாளும் நிறைவேற்றவே முடியல. ஏன் நிறைவேற்ற முடியல? அவர் நம்புகிறவருடைய நம்பிக்கை அல்ல, நம்பாத ஒரு நம்பிக்கை. அவருக்கு என்ன இருக்குது, ஆண்டவருக்கு மேலே நம்பிக்கை இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு மேலே என்ன வரல, நம்பிக்கை வரல. மலைக்கு ஓடி போன்னு சொன்னார். உடனே அவர் சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறபடி நான் செஞ்சுனா எனக்கு என்ன தான் வரும், எனக்கு தீமை தான் வரும், எனக்கு நஷ்டம் தான் வரும், எனக்கு கஷ்டம் தான் வரும். நீங்கள் சொல்கிறபடி செஞ்சால் எனக்கு வேதனை தான் வரும், எனக்கு இழப்பு வரும், தீங்கு என்னை தொடரும், நான் என்ன செய்ய முடியாது, நான் நல்லா இருக்க முடியாது. யாருடைய கணிப்பு? லோத்துடைய கணிப்பு. அதிகம் 19ஆம் அதிகாரத்தில் 16, 17 வாசித்து பார்த்தீங்கன்னா, மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, என் பிராணனை காக்க எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக இதோட விட்டுருந்தா கூட பரவாயில்ல, மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி விட்டுருந்தா கூட பரவாயில்ல. அடுத்த வார்த்தை ரொம்ப ஆபத்தான வார்த்தை. அதுதான் பிரச்சனை. நீங்கள் சொல்கிறபடி செஞ்சால் எனக்கு என்ன வரும், நஷ்டம் தான் எனக்கு வரும், கஷ்டம் தான் எனக்கு வரும், இழப்பு தான் எனக்கு வரும். நீங்கள் சொல்கிறது நல்ல யோசனை இல்லை. நீங்கள் சொல்கிற ஊசா மாதிரி சொல்கிறார் அகித்தோப்பல், இந்த முறை சொன்ன யோசனை நல்லது இல்லை. அதை போல் இந்த முறை நீங்கள் சொன்ன யோசனை என்னவா இல்லை, நல்லதாக இல்லை. அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சால் எனக்கு பெரிய லாஸ் வரும். நீங்கள் என்னை காப்பாற்றுறதுக்கு சொல்கிற மாதிரி தெரியல, என்னை காலி பண்ணுறதுக்கு சொல்கிற மாதிரி தெரியுது. அதனால் என்ன செய்ய முடியாது, நீங்கள் சொல்கிற மாதிரி செய்ய முடியாது. நான் ஒரு யோசனை சொல்கிறேன், நான் ஒரு யோசனை சொல்கிறேன், அதன்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. அவர் சொல்கிறார், சரிப்பா செய்கிறேன் அப்படின்னா. அவரும் நம்பி தான் போனார் சோபாருக்கு. ஆனால் போகிற வழியில் மனைவி மறித்து போனாங்க, 2 பிள்ளைகள் வாழ்க்கையும் கெட்டு போச்சு, இவருடைய வாழ்க்கையும் இல்லாமல் போயிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் சொன்னது சரியா இல்லை. இவர் லோத்துக்கு எது மேலே நம்பிக்கை இருக்குது, ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை மேலே என்ன கிடையாதுன்னா நம்பிக்கை இல்லை. ஆனால் ஆபிரகாமுக்கு சொல்கிறாரு 22, நீ கூட்டிடுவோம் பிள்ளையை நீயே வெட்டி நீயே எரிக்கணும், நீயே சாம்பலாக்கணும். ஆனால் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை சொல்லுது, என் பிள்ளைய சாம்பல்ல கூட என்ன செய்ய முடியும், நீங்கள் கொடுக்க முடியும் என்று ஆபிரகாமுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 16, 17 நினைக்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் மரித்தோரிலிருந்து பாவனையாக என்ன செஞ்சார், என் பிள்ளையை பெற்றுக்கொண்டுவே அப்படின்னு சொல்லிட்டு எபிரேயர்கள் என்ன செய்வார், எழுதுவார் பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17 பாருங்க. 17 பாருங்க. ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஒப்பு கொடுத்தான் விளங்கும் என்று இருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோர் என் பிள்ளை செத்தே போயிட்டா கூட சரி, என் பிள்ளைய புதைக்க சொல்லலை, என் பிள்ளைய எரிக்க சொல்லியிருக்கிறாரு, நான் வெட்டி எரிச்சிட்டா என் பிள்ளைய அந்த சாம்பலில் இருந்து கூட, மரித்தோரில் இருந்து என் பிள்ளைய சாம்பலுக்கு கூட உயிர் கொடுத்த முடியும், செய்ய முடியும், ஆண்டவரால் முடியும். எப்படி ஆபிரகாம் உங்களால் செய்யறதுக்கு தோணுச்சு?
ஒரு செகண்டை கூட யோசிக்காமல், ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் நேராக கொண்டு போனீங்க. கட்டையை அடுக்கினீங்க, கையை காலை கட்டினீங்க, பிள்ளைய படுக்க சொல்லிட்டீங்க. கத்தி எடுத்து கையை நீட்டி கத்தியை எடுத்து ஓங்கிட்டீங்களே. எப்படி உங்களால் செய்ய முடிஞ்சிச்சுன்னா அழகாக அந்த 18வது வசனம், அருமையான வசனம். அந்த 18வது வசனம், ஈசாக்கினிடத்தில் உன் சிலங்கு வந்து உன் சந்ததி விளங்கும் என்று எனக்கு சொல்லியிருக்கிறாரு. என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? ஈசாக்கின் இடத்துல உன் சந்ததி விளங்குன்னு எனக்கு சொல்லியிருக்கிறாரு. அந்த சொல்லப்பட்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, பெற்றவர் மரித்தோரில் இருந்து எழுப்ப. இப்போ இந்த ஈசாக்கை எப்படி மறிக்க வைக்க சொல்றாரு? இவரே வெட்டி இவர் என்ன செஞ்சிடணும்? எரிச்சிடணும். எரிச்சா ஈசாக்கு என்னவா மாறிடுவார்? சாம்பலா மாறிடுவார். இப்போ சொல்றாரு மரித்தோரில் இருந்து என்ன அர்த்தம்? சாம்பல்ல இருந்து கூட என் பிள்ளை என்ன செய்ய முடியும்? ஆண்டவரால் உயிரோடு கூட எழுப்பி நிறுத்த முடியும். அதனால அவர் என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. என் நன்மைக்காக தான் சொல்லுவாரே ஒழிய எனக்கு தீமை வரும்படி சொல்ல மாட்டார் என்று அவர் எனக்கு சொல்லுகிற வார்த்தைக்கு மேல எனக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. ஆனால் லோத்தை சொல்றாரு அவரும் ஒரு நீதிமான் தான், அவரும் ஆண்டுடைய பிள்ளை தான். பைபிளே சொல்லுது, 2 பேதுரு 2:7 சொல்றாரு, நீதிமானாகிய லோத்தை இவர் ரட்சித்திருக்க அப்படின்னு பைபிளே வர நீதிமான அடையாளம் காட்டி கொடுக்குது இல்லையா? 2 பேதுரு 2:7 நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்துக்கு என்ன பட்டம்? நீதிமானாகிய பட்டம். நீதிமான் என்று பட்டத்தை பெற்றவர் தான், ரட்சிக்கப்பட்டவர் தான், நல்ல மனுஷன்தான். நம்பிக்கை இருக்குது, ஆண்டவர் என் குடும்பத்தை காப்பாற்றிடுவார், ஆண்டவர் என் குடும்பத்தை எதை செஞ்சிருவார்? வாழ வச்சிருவார், என் பிள்ளைகளை காப்பாற்றிடுவார், என் மனைவியை காப்பாற்றிடுவார், என் புருஷனை காப்பாற்றிடுவார் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ஆனால் கணவனுக்கும் என்ன கிடையாது அப்படின்னா அவர் சொல்கிற வார்த்தைக்கு மேலே நம்பிக்கை இல்லை. சரி, இப்போ ஆண்பளை தான் அப்படி இருக்கிறாரு, ஒரு பொம்பளையாவது எப்படி இருக்கிறீங்க? அப்படி மனைவி லோத்தின் மனைவி நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், திரும்பி பார்க்காத தீங்கு உன்னை தொடரும்னு சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது போன்னு திரும்பி பார்க்கறது என்ன முடியும்? அவளாலேயும் முடியும். ஆக மொத்தம் என்ன, இவங்களை 2 பேரும் பெரிய பெரிய காரியங்களை செய்ய சொல்லலை. ஆபரகம செய்ய சொன்னது பெரிய காரியம். என்னது? உன் பிள்ளையை கூட்டு போய் நீயே கையால் உன் கையால் வெட்டி நீயே நெருப்பு வச்சு நீயே எரிக்கணும், உன் பிள்ளையை சாம்பலாக்கி அந்த சாம்பலை என்ன பண்ணு அள்ளி தூவிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது ஆபரகம் என்ன செய்ய முடியுது? அப்படியே செய்ய முடியுது. ஆனால் லோத்துக்கு என்ன சொன்னார்? இந்த மலைக்கு போயிடுப்பா அப்படின்னு சொன்னால், நீங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சால் எனக்கு ஆபத்து தான் வரும், எனக்கு பிரச்சனை தான் வரும், நீங்கள் என்னை வாழ வைக்கிறதுக்கு மாதிரி சொல்லலை, தெரியல, என்னை சாவடிக்கிறது என்ன பண்ணிட்டீங்க? நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க, என்னை மறிக்க வைக்கிறதுன்னு பிளான் பண்ணிட்டீங்க, நீங்கள் சொல்கிற யோசனையெல்லாம் நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய முடியுது? அவரால் ஈஸியாக அந்த வார்த்தையை தூக்கி எறிஞ்சிட்டு போக முடியுது. யாருக்கு? லோத்துக்கு இல்லையா? சரி, லோத்து தான் அப்படி இருக்கிறாரு. லோத்து மனைவி கொஞ்சம்னா புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுவான்னு சொன்னாரு. சரி அம்மா, நீ கொஞ்சம் புத்தியா இருக்கிறியா அப்படின்னு, உன்னை நீ எப்படிமா இருக்கிற அப்படின்னு கேட்டா அவன் அதுக்கு மேல இருக்கிறான். அவன் என்னவா இருக்கிறான்? அதுக்கு மேலே இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான்? திரும்பி பார்க்காத அப்படின்னு சொன்னால், திரும்பி பார்த்தா தீங்கு என்ன செய்யும்? உங்களுக்கு பிரச்சனை வந்துடும், உங்களுக்கு ஆபத்து வந்துடும், திரும்பி பார்க்காத போயிடுங்க, கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் என்ன செய்ய முடியாது, எங்களால் போக முடியாது, நாங்கள் திரும்பி பார்த்து தான் போவோம், நாங்கள் நின்று பார்த்து தான் போவோம், நாங்கள் இருந்துட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்லி அந்த திரும்பி பார்க்குற அனுபவம் இல்லை தாமதம் பண்ணுற அனுபவம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குமானா நிச்சயமாக அவங்க எவ்வளவு பெரிய நல்லவர்களாக இருந்தாலும் என்ன செய்யவே முடியாதுன்னா கர்த்தரை காப்பாற்ற முடியாது, அவங்க நம்பிக்கை நிறைவேற்ற முடியாது. 2 பேருக்கு நல்ல நம்பிக்கை, அதனால தான் சோவாருக்கு போகிறாங்க. நம்மளை காப்பாற்றிடுவார் ஆண்டவர், எப்படி நம்மளை ஆசீர்வதிச்சிருவார், நம்மளை கைவிட்டுற மாட்டார் அப்படின்னு வெறுமனையே நம்பிக்கையை மட்டும் வச்சுட்டு அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, ஆனால் அவர் சொல்கிற வார்த்தைக்கு மேலே நம்பிக்கை இல்லாமல் வெறுமனையே அவர் மேலே மட்டும் நம்ம நம்பிக்கை வச்சுனா நிச்சயமாக நம்ம நம்பிக்கை என்ன செய்ய முடியாதுன்னா நிறைவேற்றவே முடியாது. இன்னைக்கு தேவன் என்ன எதிர்பார்க்கிறா? உன் நம்பிக்கையை நிறைவேற்றணும்னா நீ நம்புகிற நபராக இருக்கணும். என்ன நம்புகிற நபராக இருக்கணும்? நான் சொல்கிற வார்த்தையை நீ அப்படியே நம்புகிற நபராக இருக்கணும். எப்போ நம்ப முடியும்? கர்த்தர் சொல்கிறது என் நன்மைக்காக தான் என்று நாம் நம்பக்கூடியவங்களாக இருந்து ஆண்டவர் எனக்கு இப்படி செய்வார் என்று நம்பிக்கை வச்சா அந்த நம்பிக்கையை கர்த்தர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். வெறுமனே கர்த்தரை ஆஸ்வதிப்பா, கர்த்தரை விடமாட்டா, கர்த்தர் கைவிட மாட்டா. யாரோ 2 வாக்குத்தத்தம் சொல்கிறாங்க, ஏதோ 2 வாக்குத்தத்தம் வருது, எங்கேயோ
ஒரு வாக்குத்தத்தம் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனைய வார்த்தையை மட்டும் நம்பிட்டு அந்த வாக்குத்தத்தத்தை வச்சுக்கிட்டு கர்த்தனை ஆசீர்வதிப்பா கர்த்தனை ஆசீர்வதிப்பார் என்று இந்த நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம ஓடுவோம்னா நம்மை போல பரிதபிக்கப்பட்டவங்க யாரும் இருக்க முடியாது. லோத்து நீதிமான் தான், அவரும் ரட்சிக்கப்பட்டவர் தான், அவரும் உலகத்தை விட்டு வேறு பிரிஞ்சு நீதிமானாக மாற்றப்பட்டவர் தான். அவருக்கான நம்பிக்கை கர்த்தனை ஆசீர்வதிப்பா, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பா, உண்மைதான் கேட்டா கர்த்தனை ஆசீர்வதிப்பா, கர்த்தனை வழி நடத்துவா, கர்த்தனை பாதுகாப்பா, நான் கேட்ட ஆண்டவர் எதனாலும் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டு போனா அவரும் கொடுக்க ஆயத்தம். ஆனால் அவர் சொல்ற வார்த்தைக்கு மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கா? அவர் சொல்ற வார்த்தைக்கு மேல் நம்பிக்கை இருக்கா? ஆனால் ஆபிரகாம் பாருங்க, இதை விட்டுட்டு வாப்பானா வராரு, இதை செய்யாத பணம் செய்கிறார், இதை செய்யினாலும் செய்கிறார். இதை செய்யாதுன்னா எலியேசரை தத்தெடுக்க முடிவு பண்ணிட்டார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ செய்யக்கூடாதுன்றார். முடிவு எடுத்துட்டாரு, இதை நீ செய்ய கூடாது, இது நீ செய்வது சரியா இருக்காது, நீ செய்யறது எனக்கு என்ன செய்யல பிடிக்கல, நீ செய்யறது எனக்கு அது சரியா படலை, அதனால இதை நீ செய்யாதப்பா அப்படின்னு சொன்னா ஓகே ஆண்டவரே நான் செய்ய மாட்டேன். அதோட அந்த முடிவு என்ன செஞ்சாரு? இந்த 15ஆம் அதிகாரத்துக்கு பிறகு நான் எலியேசரை பத்தி ஒரு யோசனையுமே 15ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் சொல்றாரு, இந்த வீட்டில் பிறந்த எலியேசர் எனக்கு இருக்கிறான், நான் என்ன செய்கிறேன், இவனை பிள்ளைய நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா. 5ஆவது சொல்றாரு, இந்த வேலையெல்லாம் இருக்கவே கூடாது, நீ செய்யறது எனக்கு பிடிக்கலப்பா, நீ செய்யாதன்னார். அதோட முடிச்சாரு. அதுக்கு பிறகு மறிக்கிற வரைக்கும் என்ன செய்யவே இல்லை, அந்த நினைவு கூட அவருக்கு வரலை, அந்த எண்ணமே சுத்தமாக வரலை, அந்த சிந்தனையே சுத்தமாக வரல. ஏன் வரல? கர்த்தர் சொல்லிட்டார், அவ்வளோதான். அடுத்த சொல்றாரு, உன் பிள்ளை கொண்டு வெட்டு, இருக்கிறது ஒரு பிள்ளை கொண்டு வெட்ட சொல்றீங்களே, ஓகே கொண்டு போய் வெட்டுறேன். ஏன் வெட்டுறேன்? எனக்கு உங்க வார்த்தை மேலே நம்பிக்கை இருக்குங்க, எனக்கு உங்க வார்த்தைக்கு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. எப்படி நம்பிக்கை? என் பிள்ளைய வெட்டி எரிச்சிட்டு சாம்பலாய் போயிட்டானா கூட அந்த சாம்பல்ல இருந்து என் பிள்ளை என்ன செய்ய முடியும்? நீங்க உயிரோடு எழுப்பி கொடுக்க முடியும், உங்களால் எனக்கு எல்லாமே செய்ய முடியும். அதனால நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன், போ சொன்னாலும் போவேன், இருக்க சொன்னாலும் இருப்பேன், செய்ய வேணா செய்ய மாட்டேன், செய்ய நான் செய்வேன், எதை செய்ய சொன்னாலும் செய்வேன், எதை செய்ய வேணாம்னு சொன்னாலும் செய்ய மாட்டேன், எங்கே போக சொன்னாலும் போவேன், எங்கே போக சொன்னாலும் கண்ணுக்கு தெரியாத இடம் போப்பா போயிட்டே இருக்கிறேன். அப்படியே சுற்றின்னு கிடக்கிறார், இங்கே போகிறதா, இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா, அந்த தேசத்தில் சுற்றி திரிந்தான் அப்படி தான் பைபிள் சொல்லுது. அங்கங்கே சுற்றின்னு கிடக்கிறாரு, ஒன்றுமே கவலைப்பட்டுக்கல, ஒன்றுமே சோர்ந்து போல, கர்த்தர் ஏதோ ஒன்று செய்கிறாரு. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு மேலே நம்பிக்கை வைக்கிற ஒரு நபருடைய நம்பிக்கையை தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா நிறைவேற்ற கர்த்தர் விரும்புகிறார். நம்ம நம்பிக்கையை கர்த்தர் நிறைவேற்ற, வெறுமனைய நம்பிக்கையை ஆசீர்வதிப்பான்ற நம்பிக்கையை மட்டும் வச்சுட்டு என்னை ஆசீர்வதிப்பான்னு நினச்சிங்கன்னா இந்த காலை வழியில் உங்கள் நம்பிக்கையை மாற்றுங்க. என்ன மாற்றுங்க? அவர் மீது வார்த்தைக்கு மேல் நம்பிக்கை வைக்கிறவனுடைய நம்பிக்கையை தான் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆபிரகாம் 3 இடமும் பார்க்குறோம். என்ன வச்சார்? இங்கே போன பிறகுதான் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். இதை செய்யாத விட்ட பிறகுதான் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். இதை செஞ்ச பிறகுதான் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அப்படின்னா அந்த வார்த்தைக்கு மேலே நம்பிக்கை இன்னைக்கு நமக்கு வருமானா நாம் அவர் மேலே வைக்கிற நம்பிக்கையை கர்த்தர் என்ன செய்ய முடியும்? நமக்கு நிறைவேற்ற முடியும். அப்போ நம்புகிறவருடைய நம்பிக்கையை தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறா? நிறைவேற்ற விரும்புகிறா. அப்போ நம்புகிறவருடைய நம்பிக்கை இல்லாத வெறுமனையே நம்பிக்கையை மாத்திரம் வச்சிருக்கிற நபரை கர்த்தர் எப்படி பார்க்கிறா? உபாகமம் 29ஆம் அதிகாரம், ஏற்கனவே ஒரு பிரசங்களுக்கு இதில் பண்ணியிருக்கேன். உபாகமம் 29வது அதிகாரம், உபாகமம் 29வது அதிகாரம் 19வது வசனத்தை பாருங்க பார்க்கலாம். 19வது வசனம், அப்படிப்பட்டவன் இந்த ஆணை உறுதிகளின் வார்த்தைகளை கேட்டு வெறிக்க குடித்து மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகம் உண்டாயிருக்கும் என்று தன் உள்ளத்தை தேற்றிக் கொண்டான். அப்படின்னா தேவன் அவனை என்ன செய்ய மாட்டார்? அவனை ஆசீர்வதிக்க மாட்டான். எப்படி ஆசீர்வதிக்க மாட்டான்? திரும்ப அந்த வசனம் வாசிக்கலாம். எப்படிப்பட்டவன்? இந்த ஆணை உறுதியின் வார்த்தைகளை கேட்டிருந்தோம், குடித்து மன இஷ்டப்படியெல்லாம் நடந்தாலும் எனக்கு நான் எப்படி இருந்தாலும் ஆண்டவனை ஆசீர்வதிப்பார், நான் எப்படி இருந்தாலும் ஆண்டவனை உயர்த்த மாட்டான், அதனால என் வாழ்க்கையை பற்றி ஒரு பிரச்சனையுமே கிடையாதுன்னு எப்படி வேணாலும் நான் வாழலாம், என் மன இஷ்டம் போல என்ன செய்யலாம் நான் வாழலாம், என் மன விருப்பம் போல என்ன செய்யலாம் நான் இருக்கலாம் அப்படின்னு மோசே உபாகமத்தில் சொல்லும்போது மன்னிக்க சித்தம் இல்லாமல் இருக்கிறார்னு சொல்றாரு.
ஆனால் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கோபம் வர்றதை எழுதப்பட்டிருக்குது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் தன் மன இஷ்டப்படி நடக்கிற ஒரு மனுஷனுக்கு மேலே கர்த்தருக்கு ஒரு அளவு கடந்த கோபம் வர்றதை என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. வாசிக்கலாம். இல்லை, ஒன்றுலேருந்து. மனுஷன் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்கள் குமாரத்திகள் பிறந்தபோது அவதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு தங்களுக்கு தங்க மன விருப்பத்தின்படி பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அடுத்த வசனம். அப்பொழுது கர்த்தர், அப்போ மனுஷனோட போராடுகிறது இல்லை அப்படின்னு என்ன சொல்ல, அப்போ ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கிறாரு, பலமுறை உணர்த்திருக்கிறார். இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாதுன்னு பலமுறை என்ன செஞ்சிருக்கிறார். போராடுகிறது இல்லைன்னு என்ன அர்த்தம், எத்தனை நாள் தான் அவனோட போராடுறது, எவ்வளோ நாள் தான் அவனோட போராடுறது அப்படின்றத போல. அப்போ பல முறை, பல வருஷம், பல முறை அந்த மனுஷர்களுக்கு உடைத்திருக்கிறார். இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாதுன்னு உணர்த்திருக்கிறார். ஆனால் என்ன செய்யலை, அவங்க அதை கேட்குற மாதிரி ஒன்றும் தெரியல. அடுத்த வசனம். அவன் மாம்சம்தானே, 120 வருஷம் தானே அந்நாட்களில். மனுஷர் முதற்கொண்டு அது இப்போ வாசி, அந்த கீழே வாசி. அதனால மனுஷனுடைய அக்கிரமம் என்ன, அக்கிரமம் என்ன, அக்கிரமம் தான் மன விருப்பம் போல நடக்கிறது கர்த்தருடைய பார்வையில் அக்கிரமம். இந்த அக்கிரமம் பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு நான் பூமியிலே மனுஷனை உண்டாக்கியதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், விசனமா இருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காம அங்கேயாவது லோத்துக்காவது பரவாயில்ல, சோதமலையான அக்கினி தான் அவனை பச்சிச்சு. அவன் வாழ்க்கையை கர்த்தர் அழிக்க சித்தமா இல்லை. ஆனால் எங்க சொல்றாரு, நானே அவனை அழிச்சிருவேன்றார். என் மேல் நீ தான் நம்பிக்கை வச்சிருக்கிற. என்ன நம்பிக்கை வச்சிருக்கிற? கர்த்தனை ஆஸ்வதிப்பா, கர்த்தனை ஆஸ்வதிப்பா நம்பிக்கை வச்சிருக்கல. உன் மன இஷ்டம் போல நடந்துட்டு, உன் மன விருப்பம் போல நடந்து கர்த்தனை ஆஸ்வதிப்பார் என் மேல் நம்பிக்கை வச்சிருந்தா, மோசே ஓபாம சொல்றாரு மன்னிக்க மாட்டார்ன்றார். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு மன்னிக்கிறதெல்லாம் இல்லை, அழிச்சே போடுவன்றார். வைக்கவே மாட்டேன், அழிச்சே போடுவேன். உன் நம்பிக்கை மட்டுமல்ல, உன்னையும் சேர்த்து அழிச்சு போடுவேன்றார். உன் நம்பிக்கை மட்டும் அழிக்கிறதுல உன்னையும் சேர்த்து என்ன பண்ணிடுவேன், அழிச்சு போட்டுருவேன்டார். ஏன் அப்படின்னா இவங்க ஆண்டவரை நம்புறவங்க தான், இவங்க ஆண்டவரை நம்பினவங்க தான். முதல் ஜெனரேஷன், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படி ஆண்டவரை நம்புறவங்க தான். ஆனால் ஆண்டவரை நம்புறவங்க யாராக இருக்கணும்னா, அவ சொல்ற வார்த்தையை நம்பி ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறவங்களா இருந்தா நம் நம்பிக்கையை தேவன் நிறைவேற்றுவதற்கு தேவன் நல்லவர் இருக்கிறா. அப்ப நம்பிக்கை, யாருடைய நம்பிக்கை வீண் போகாது, நம்புகிறவருடைய நம்பிக்கை வீண் போகாது. எதை நம்பணும்? அவர் வார்த்தையை நம்பணும். நம்புறதுக்கு அடையாளம் என்ன? உட்காரனா உட்கார்ந்தா அவ்வளவுதான், போனா போயின்னு அவ்வளவுதான், நில்லுனா நிக்கணும் அவ்வளவுதான், நில்லுன்னா நிற்கணும் அவ்வளோதான். நேற்றுக்கு சாயங்காலம் ஒரு வீட்டுக்கு போகும்போது ஒரு சின்ன கருத்தை சொல்லிட்டு வந்தேன். இதை நீங்கள் விருப்பமாக தான் செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்தேன். நான் கொஞ்சம் கிட்ட ஒரு கிலோ கூட தாண்டி வரலை, உடனே ஃபோன் பண்ணுறாங்க, நீங்கள் சொன்னதை நாங்கள் செஞ்சிட்டோம், நீங்கள் சொன்னதை நாங்கள் செஞ்சிட்டோம், நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் அப்படி என்ன பண்ணுறோம், அதை நீங்கள் சொன்னீங்க செஞ்சேன்னு சொல்லாதபடிக்கு நான் சொன்னதை அப்படியே செஞ்சுட்டு எனக்கு உடனே ரிப்ளை பண்ணுறாங்க. ஏன் நான் சொல்ல வரேன்னா, அது அவங்களுக்கு பெரும்படல. ஒன்று சொல்கிறத காலதாமதம் கூட பண்ணலை. சரி காலையில் செய்யலாம் அப்படி சொல்ல, நான் சொல்கிறேன் எப்போவாவது செய்ய தான் சொல்லிட்டு வந்தேன். ஆனால் அவங்க அடுத்த நிமிஷம் அதை செஞ்சுட்டு சொல்கிறாங்க, நாங்கள் போயிட்டு வந்து இதை நீங்கள் பண்ணீங்க, செஞ்சுட்டு வந்துட்டோம், இதை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு. ஏன்னா சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நமக்கு சொல்லுகிற வார்த்தைக்கு மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது, நமக்கு சொல்லுகிற வார்த்தைக்கு மேலே எந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கை இருக்குது. ஆண்டவரை நம்புகிறோம், ஆண்டவனை ஆஸ்வதிப்பார் உண்மை, ஆண்டவர் விடுதலையாக்குவார் உண்மை, ஆண்டவர் கைவிட மாட்டார் உண்மை, ஆண்டவர் காப்பாற்றுவார் உண்மை, மாற்றமே கிடையாது, 100% உண்மை. நம்ம ஆண்டவர் காப்பாற்றுகிறவர், நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர், நம்ம ஆண்டவர் உயர்த்துகிறவர், நம்ம ஆண்டவர் பெருக பண்ணுகிறவர். ஆனால் யாரை தேவன் பெருக பண்ணுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்புகிறவனுடைய நம்பிக்கை தான் வீண் போகாது. வெறுமனிய நம்பிக்கை மட்டும் வச்சுட்டு கர்த்தர் ஆஸ்வதிப்பார், கர்த்தர் ஆஸ்வதிப்பார்னு சொன்னா, அவர் சொல்றாரு மன்னிக்கவனை சேர்த்து மற்றவனை கூட மன்னிப்பேன், உன்னை மன்னிக்கவே மாட்டேன்றார். இஷ்டம் போல நடந்துட்டு கர்த்தனை கைவிட மாட்டார், கர்த்தனை ஆஸ்வதிப்பார் அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருப்பேனா, உன்னை கர்த்தர் என்ன செய்ய மாட்டாராம், ஒரு நாள் மன்னிக்க கூட மாட்டாராம். பாவியை கூட மன்னிச்சு உன்னை மன்னிக்க மாட்டேன்றார்.
உபாகமத்தில் மோசே மன்னிக்க மாட்டேன்றாரு, ஆனால் ஆண்டவர் சொல்றாரு அழிச்சே போடுவன்றார். நம்பிக்கை மட்டுமல்ல, நம்பிக்கை உன்னையும் சேர்த்து என்ன பண்ணிடுவேன், அழிச்சே போட்டுடுவேன்டா. அப்போ அந்த அழிவுகள் வராமல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரணும்னா இன்னைக்கு நம்ம யாராக இருக்கணும், நம்புகிறவர்களாக இருக்கணும். எதை நம்பணும், அவர் நமக்கு சொல்கிற வார்த்தைகளை நம்புகளாக இருக்கணும். என்னென்ன வார்த்தை சொன்னாலும் நம் நன்மைக்காக இருக்குமே ஒழிய கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்யவே மாட்டா, நம்ம தீமைக்குன்னு சொல்லவே மாட்டா. அப்படி அசைக்க முடியாத நம்பிக்கை ஆபிரகாம் இருந்துச்சு. ஆனால் அந்த நம்பிக்கை யாருக்கு இல்லை, லோத்துக்கு இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சால் எனக்கு நஷ்டம் வரும், எனக்கு இழப்பு வரும், எனக்கு பாதிப்பு வரும். நீங்கள் சொன்ன வார்த்தை நல்லது இல்லை. யார் சொன்ன வார்த்தை, தேவன் சொன்ன வார்த்தையே நல்லது இல்லை. அதை விட நான் சொல்கிற வார்த்தை தான் என்ன இருக்குது, சூப்பரான யோசனை, சூப்பரான அறிவுரை, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இருப்போம்னா நம்ம நம்பிக்கை ஒரு நாள் என்ன செய்யாது, கர்த்தர் நிறைவேற்ற முடியாது. நம்புகிறவரை வந்தா நம் நம்பிக்கை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். கண்ணபடி ஜெபம் பண்ணலாங்களா? நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. யாருடைய நம்பிக்கை வீண் போகாது? நம்புகிறவருடைய நம்பிக்கை வீண் போகாது. நம்புகிறவர்கள் நம்பிக்கை. எதை நம்பணும்? அவர் நமக்கு சொல்ற வார்த்தையை நம்புகிறவருடைய நம்பிக்கை வீண் போகாது. அவர் எனக்கு சொல்ற வார்த்தையை நம்புவதற்கு அடையாளம் என்ன? அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்வது. ஆபிரகாம் போனார். இதை செய்யக்கூடாது ஆபிரகாம்னா செய்யல, அவ்வளவுதான். இதை செய்ய ஆபிரகாம் ஒரு நிமிஷம் தாமதிக்கல, உடனே செய்கிறார். ஏன்? அதான் அவர் சொல்ற எபிரேயர்ல, என் தேவன் மேல் நான் வச்சிருக்கிற நம்பிக்கை, கர்த்தர் எனக்கு சொல்ற வார்த்தைக்கு மேல சொல்ற நம்பிக்கை. எனக்கு ஒரு வார்த்தையை சொல்லுவாருன்னா அவர் எதையும் செய்ய வல்லவர். என் பிள்ளைய வெட்ட சொன்னாரு, நான் நிமிஷம் கூட தாமதிக்காத போனேன். ஏன் தெரியுமா? என் பிள்ளைய ஒருவனை வெட்டி எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டா கூட அந்த சாம்பலில் இருந்து என் பிள்ளைய உயிரோடு கொண்டு வர அவரால் முடியும். இவ்வளோ பெரிய நம்பிக்கை அவர் சொன்ன வார்த்தைக்கு மேல. அதனால அவர் சொல்றதை செய்யறதுக்கு எனக்கு தடையே இல்லை. அவர் சொல்றதை செய்யறதுக்கு எனக்கு தடையே இல்லை. நான் லோத்து அதே குடும்பத்தில் தான் லோத்து இருக்கிறாரு. லோத்து ஒரு பிள்ளைய வெட்ட சொல்லலை, வேற எங்கேயும் பண்ண சொல்லலை, உன்னை பாதுகாக்க விரும்புகிறேன், இந்த மலைக்கு போயிடுப்பா அப்படின்னு சொன்னா நீங்கள் சொல்கிறது நல்லது இல்லை. நீங்கள் சொன்ன யோசனை நல்ல யோசனை இல்லை. நீங்கள் சொன்ன வார்த்தை நல்ல வார்த்தை இல்லை. அதை விட ஏன் யோசனை அருமையான யோசனை. நீங்கள் சொல்கிறபடி செய்யறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் நான் சொல்கிறபடி நீங்கள் செய்யுங்க. அவர் சொல்ல, சரிப்பா நீ சொல்லு, நான் சொல்கிறது உனக்கு பிடிக்கணும், ஓகே நீ சொல்கிறத நான் செய்கிறேன், ஆனால் அதனால் வரக்கூடிய பாதிப்பை நீயே பார்த்துக்கோ. நான் சொல்கிறத நீ செஞ்சேன்னா அதனால் வரக்கூடிய எல்லா காரியத்தையும் நான் பார்த்துக்குவேன். ஆனால் நீ சொல்கிற மாதிரி என்ன செய்யணும்னா அதனால் வரக்கூடிய எல்லா காரியத்தையும் உன்னை சார்ந்ததே நீயே பார்த்துக்கோ, நீயே பார்த்துக்கோ. அவரும் நம்பிக்கை வச்சா கர்த்தனை காப்பாற்றுவார், என் குடும்பத்தை காப்பாற்றுவார், என் 2 பிள்ளைகளை நல்லா வாழ வைப்பார் அப்படின்னு அவரும் நம்பிக்கை வச்சார். ஆனால் வெறுமனே நம்பிக்கை மட்டும் வச்சு என்ன பிரயோஜனம்? சொல்கிற வார்த்தை மேலே கணவனுக்கும் நம்பிக்கை இல்லை, மனைவிக்கும் நம்பிக்கை இல்லை. திரும்பி பார்க்காதீங்கன்னா அம்மா திரும்பி பார்க்குது. இவர் மலைக்கு போனால் என்னால் முடியாதுன்றாரு. முடியாதுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, எனக்கு பலன் இல்லை, என்னால் முடியலன்னா கூட பரவாயில்ல. ஆனால் நீங்கள் சொன்னது சரியில்லைன்றது அளவுக்கு, தேவனையே குற்றப்படுத்தி பேசக்கூடிய அளவுக்கும் இன்னைக்கு லோத்து ரொம்ப ஆயத்தமாயிட்டாரு. அவர் சொன்ன வார்த்தையை துளி அளவு கூட அவர் நம்பலை. ஆண்டவர் காப்பாற்றுவார் நம்பிச்சேன் நான் லோத்துக்கு. ஆண்டவர் எனக்கு சொல்கிற வார்த்தை நல்லதுக்குன்னு நம்ப முடியல. எனக்கு வெறுமனே ஆண்டவரை மட்டும் நம்புகிறோமா, இல்லை ஆண்டவர் மேல் நமக்கு சொல்கிற வார்த்தைகளையும் நம்புகிறோமா? அப்படி அப்படி நம்புறதா இருந்தால் எந்த வார்த்தை நமக்கு சொன்னதை நம்ம உடனே செஞ்சதை போல நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஓகே, நான் ஆண்டவரை நம்பிக்கை வச்சுருக்கேன், இந்த வார்த்தையை சொன்னார், இந்த வார்த்தை இந்த வாரம் வந்துச்சு நான் உடனே செஞ்சேன், அந்த வார்த்தை போன வாரம் வந்துச்சு நான் உடனே செஞ்சேன், இந்த வார்த்தை கடந்த மாதம் வந்துச்சு நான் உடனே செஞ்சேன் அப்படின்னு நமக்கு சாதாரண நம்மளோட பேசுகிற வார்த்தைகளை கேட்டு அதை அப்படியே செஞ்ச அனுபவம் இருக்கான்னு கொஞ்சம் நம்முடைய கடந்த கால செயல்பாட்டுகளை திரும்பி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். கடந்த கால நம்முடைய செயல்பாடுகளை திரும்பி பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். எந்த காரியத்தை எந்த பிரசங்கத்தை நான் கேட்டு
எந்த செய்தியை நான் கேட்டு இந்த செய்தியில் இப்படி சொல்லியிருக்கு நம்ம உடனே செய்யணும் அப்படின்னு அதை நான் அப்படியே நான் செஞ்சேன். அதை அப்படியே நான் செஞ்சேன். இந்த செய்தியை கேட்டு அந்த செய்தியில் இருக்கிற காரியத்தை கர்த்தர் என்னோட பேசினாரு, உடனே நான் அதை செஞ்சேன் அப்படின்ற அனுபவம் இருந்தால் நிச்சயமாக உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்படி இல்லை, எத்தனை பிரசங்கங்களை கேட்டாலும் எத்தனை செய்திகளை கேட்டாலும் என்னுடைய செயல்பாடில் என்ன இல்லை, மாற்றம் வரலை. செய்தி நல்லா கேட்குறேன், நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், புரிஞ்சிச்சுன்னு சொல்கிறேன், பிரயோஜனம் சொல்கிறேன், ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னு சொல்கிறேன், நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறேன். மார்க் போகிறத கூப்பிடல, மாற்றத்தை ஏற்படுத்திக்க ஆண்டவர் கூப்பிடுறார். நம்மளை கூப்பிட்டது மார்க் போடுறதுக்கு இல்லை, மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு. எந்த செய்தி எந்த மாற்றத்தை எனக்குள்ள ஏற்படுத்தியிருக்கு, எந்த வார்த்தையை நான் அப்படியே நம்பி அதை அப்படியே செஞ்சேன், அப்படி இருந்தால் நம்ம நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. நம்ம நம்பிக்கை நிச்சயமாக கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வெளியில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஒருவேளை கடந்த நாட்களில் செய்திகளை கேட்டோம், ஆனால் அதை நல்லா இருந்துச்சுன்னு இருந்தோம், எடுத்துக்கிட்டோம், ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னு எடுத்துக்கிட்டோம், பிரயோஜனமாக இருந்துச்சுன்னு எடுத்துக்கிட்டோம். ஆனால் அதை செஞ்ச மாதிரி எனக்கு தெரியலன்னா எனக்கு செய்ய வேண்டும். அதுதான் நம்பிக்கையின் அடையாளம், அதுதான் நம்புவதின் அடையாளம். எத்தனையோ கேட்டுட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை செய்யாமல் போகிறது அது நம்பிக்கையின் அடையாளம் அல்ல. ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நம்பினதுக்கு அடையாளமே அவர் சொன்னபடியே செஞ்சார். அவர் அந்தபடியே புறப்பட்டு போனார். அதிகாலமே எழுந்து ஆயத்தமாகி கழுதை மேலே சேனம் கட்டி விறக பழந்து எடுத்து விக்கிட்டு பிள்ளை தலைமலை கட்சி கத்தி கையில் கொடுத்து கொண்டு போப்பான்ட்டு கொண்டு போய் போயிட்டே இருக்கிறார், வேலை செஞ்சுட்டே இருக்கிறார். கல் எடுத்தார், கட்டையை அடுக்கினார், கையை காலை கட்டி வலு கொஞ்சம் கத்தி தூக்கி ஓங்கிட்டார் வெட்டுறதுக்கு. ஒரு நிமிஷமும் தாமதிக்கலை. ஏன்? அவர் சொல்லியிருக்கிறார், எனக்கு அவர் வார்த்தை நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை அனனியா மிஸ்ஸவிட அசரியா சொன்னதை போல நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ராஜாவின் கோபத்துக்கும் இந்த அக்கனியை தப்புவிப்பார் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லை, நிச்சயமா என் பிள்ளையை வெட்ட விட மாட்ட ஒரு நம்பிக்கை இருக்கலாம். மறுபக்கம் வெட்டியே போட்டால் கூட சரி, என் பிள்ளை எரிச்சியே போட்டால் கூட சரி, மரித்தோரிலிருந்து என் பிள்ளையை எழுப்பி கொடுக்க கர்த்தரால் முடியும். அதனால் அவர் சொல்கிறத செய்யறதுக்கு எனக்கு தடை இல்லைன்னு ரெண்டாவது நம்பிக்கையும் உண்டு. அப்படி தேவ வார்த்தையை நம்பி நாம் கேட்குற வார்த்தைகளை அப்படியே நம்ம நடைமுறைப்படுத்தி செயல்படுத்தினோமானால் அதுதான் அவர் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு அடையாளம். அப்படிப்பட்டவங்க நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. தேவ கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்படி நம்புவதற்கு அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எப்படிப்பட்ட நம்பிக்கையை உங்கள் மேலே வச்சிருக்கிறவங்கள ஆண்டவரே, அந்த நம்பிக்கையை அந்த காலை வழியில் கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். எந்த நம்பிக்கையை ஆண்டவர் உங்கள் மேலே வச்சிருக்கிறாங்களோ, கர்த்தர் என்ன செய்வார் என்று நம்பிக்கை வச்சிருக்காங்களோ, அந்த நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாதபடி அந்த நம்பிக்கையின்படியே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இந்த காலை வேளையில் நீங்கள் செஞ்சு உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். கிருபையுள்ள கரம் எங்கள் கூட இருக்கட்டும். இந்த நாள் முழுவதையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நீர் ஆளுகை செய்யும், நீர் ஆசீர்வதியும், நீர் வழிநடத்தி நீர் காத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். இந்த நாளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது இயேசுவின் நாமத்தில் வாய்க்காதே போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் பிள்ளைகளும் தகப்பனேம துதிக்கிறோம் எடுக்கிற முடிவுகள், கடந்து போகிற பிரயாணங்கள், செய்கிற காரியங்கள், ஆண்டவர் செய்கிற ஊழியங்கள் இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றிலும் தேவ கரத்தை வச்சு நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை மாட்டி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரே அதிகமான ஆசீர்வாதங்களை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நடத்தி கொண்டிருக்க உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். அப்போ இந்த ஊழியர்கள் கடமை செஞ்சிருக்கிறோம். குறைகளை குற்றங்களை மன்னிங்க, இன்னும் நாங்கள் அதிகமாக செய்வதற்கு கிருபையில தந்து வழிநடத்தி காத்துக்கோங்க. ஆளுங்க செய்யுங்க, ஆசீர்வதிச்சு நடத்தும். சகல துதிகன மகிமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கே உரியது. உங்களை உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்தி வெறுமைக்கு அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.